புதிய வருடம் பிறக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. நாங்கள் எங்களோட எண்ணங்கள் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தலாம். இன்றைக்கி என்ன பண்ணலாம், அதாவது புதிய வருஷத்தன்னைக்கு என்ன பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது அதிகமாக சேர வேண்டுமோ, திரும்ப நீங்கள் எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, திரும்ப நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து அள்ளி தான் வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து வச்சு இதெல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, செழிப்பாக இருக்குன்னு உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் பதிய வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உங்கள் வளர்ந்து ரெண்டுமே இது ஒரு விஷயம் செய்கிறதுனால 2 தத்துவம் நமக்குள்ளே வந்து சேருகிறது. உடம்புக்கு ஆரோக்கியம், தத்துவமும் வந்து சேருகிறது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. உலக சித்தர்கள் தினம் என்னைக்கு தெரியுங்களா? ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த வருஷம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? தமிழ் வருட பிறப்பு. இது காலத்தோட சுழற்சி மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையோட சுழற்சியும். இது வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறதா. நம்ம 15 வருஷம் 20 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கலாம், அப்பையும் இந்த வருஷம் வந்துச்சு. இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்பையும் இந்த வருஷம் வந்துச்சு. அதாவது காலம் சுழற்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இருக்கும்போது இந்த வருஷம் விஸ்வாவசுன்ற வருஷம் வருது பாருங்கள். இந்த வருஷமே நமக்கு சிறப்பானது தான். இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது சாதாரண விஷயமா இல்லைங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அந்த காலத்தில், அதாவது உலகம் உருவானதே, பிரம்மா வந்து இந்த உலகத்தை படைத்ததே இந்த நாளில் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம கேலண்டர் இல்லை, அது எப்படிங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள். அப்பையும் நமக்கு கிட்ட கேலண்டர் இல்லைனாலும் அந்த சுழற்சி கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கேலண்டரை வச்சு ஒரு எண்களை வச்சு இப்போ கேலண்டர்னு ஒரு ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கையாக அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சூரியனில் கேலண்டர் இருக்கா இல்லைன்னு தெரியாது, ஆனால் சூரியனை ஒரு இடத்த சுற்றி வந்துட்டுருக்கு, பூமி சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு, எல்லாம் 24 மணி நேரத்தில் நடந்துகிட்ருக்கு. சூரியன்கிட்ட வாட்ச் இல்லை, பூமிக்கிட்டையும் வாழ்க்கை கிடையாது, அவங்க எந்த டைமும் பார்க்குறதில்ல. இது இயற்கையாக நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. அப்போ இந்த சுழற்சியின் காரணமாக உருவாகக்கூடிய புதிய வருடம் இப்போ நமக்கு பிறக்குது அப்படின்னாலே சாதாரண விஷயம் கிடையாது. ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. புதிய ஒரு வாய்ப்பு, அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு, அடுத்த கதவு ஓப்பன் ஆகுது, அடுத்த வருஷம் பிறக்குது. நம்மளுடைய ஆன்மீக பாதையில், ஆன்மீக வழியில் அடுத்த நிலை போகிறதுக்கு இது ஒரு புதிய வாய்ப்பு. பிஸ்னஸில் இது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு. பிஸ்னஸ்லேயும் நம்ம இதுவரை செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம். புது வருடம் புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அப்போ பிஸ்னஸ்க்கும் முன்னேற்றம், பக்தி மார்க்கத்துலேயும் இது புதிய வாய்ப்பு, புதிய முன்னேற்றம். சமுதாயத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நீங்கள் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணாலும் இந்த வருஷம் வருஷம் சூரியன் வந்து மேஷராசிக்கு போகிறது தான். அந்த நேரத்தில் ஒரு புதிய வருடம் அப்படின்ற பிறந்து நம்ம வாழ்க்கையில் நமது மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் புதியதாக உருவாகிறதுக்கும், நம்ம உடம்பு இன்னும் சிறப்பாக ஆரோக்கியமாக மாறுவதற்கும், வேறு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோவும் கொண்டு வரக்கூடியதான் இந்த அருமையான வருஷம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? புதிய வருடம் பிறக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. நாங்கள் எங்களோட எண்ணங்கள் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தலாம். இன்றைக்கி என்ன பண்ணலாம், அதாவது புதிய வருஷத்தன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஃப்ரெஷ்ஷான பழங்கள், நல்ல அழகான பூக்கள், அப்புறம் இப்போது இருக்கக்கூடிய டினாமினேஷன், இந்தியன் டினாமினேஷன் படி 500 ரூபா தான் அதிகமாக இருக்குது. அந்த டினாமினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 நோட்டு, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10-15 நோட்டு ஒரு சின்ன கட்டு மாதிரி கூட வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூபா நோட்டுக்கு பேண்டு ரப்பர் பேண்ட் போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டு வைக்காதீங்க. ரப்பர் பேண்டுங்கிறது இருக்கக்கூடியது, அழுத்தக்கூடியது. அப்போ பண அழுத்தம் நமக்குள்ளே வந்து சேரும், நம்ம லைஃப்பில் பண அழுத்தம் வந்து சேரும். இப்போ அதனால் நிறைய பேங்க்கில் கூட பாருங்கள், ஃபஸ்ட்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தாங்க, நிறைய பேங்க்கில் அதை மாற்றிட்டாங்க, ரப்பர் பேண்ட் எடுத்துட்டாங்க. பேப்பர் எடுத்து மடித்து அதை சுற்றி வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்டாப்லர் பின் கூட போட்டு வச்சுருப்பாங்க. ரப்பர் பேண்ட் எடுத்துட்டாங்க. அதனால் நீங்களும் வந்து இந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணாதீங்க. சாமிக்கிட்ட பணம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே கூட வச்சுருங்க, இல்லை ஒரு சின்ன பேப்பர் சுற்றி வச்சுருங்க, பேப்பர் அது மேலே சுற்றி ஒட்டி சும்மா கூட வச்சுருங்க. ரப்பர் பேண்ட் போட்டு வைக்காதீங்க, சரிங்களா? அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பணம், நகை, நீங்கள் புதுசாக இந்த வருஷம் நகை வாங்கியிருக்கீங்களா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நகை, கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நகை, பிளாட்டினம் இருந்தால் கூட ஓகே தான். புதுசாக வாங்கின நகை, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது அதிகமாக சேர வேண்டுமோ, திரும்ப நீங்கள் எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, திரும்ப நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ. இப்போ இந்த வருஷம் புதுசாக லேண்ட் வாங்கியிருக்காங்க, அந்த லேண்டோட பத்திரம், அது லோனில் தாங்க வாங்கியிருக்காங்க, பரவாயில்ல. புதுசாக கார் வாங்கியிருக்காங்க, அதோட ஆர்சி புக். புதுசாக நான் பைக் வாங்கியிருக்கேன், அதோட ஆர்சி புக் லோனில் தான் வாங்கியிருக்கேன், ஹைபாத்திகேஷன் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, எடுத்து வைங்க. எதையெல்லாம் நீங்கள் இந்த புது வருடத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் அதை பார்க்குறீங்களோ உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். கிரெடிட் கார்டு வச்சிடாதீங்க.
டெபிட் கார்டு கூட வைங்க, கிரெடிட் கார்டு வச்சுருங்க, கிரெடிட் அதிகமாகிடும். இப்போ உங்கள் ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை கிரகித்து கொள்கிறது. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புது வருஷம்ப்பா சூப்பராக பிறகுப்பா செம்மையாக இருக்குப்பான்னு அப்படி எழுந்துச்சு அப்படி பார்க்குறீங்க பாருங்கள். அந்த பார்வையில் அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்து இதை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதோட தாத்பரியமாக அதுதாங்க. பழம் பார்த்துட்டு சரிப்பா பழத்தை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பழம் பார்த்தோமா ஃப்ரெஷ், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. பணம் நம்ம உடம்புக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. நகை சூப்பராக போட்டுக்கிட்டோம்ப்பா செம்மையாக ஜாலியாக இருக்கலாம்ப்பா. லேண்ட் வாங்கியிருக்கேன், எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. எத்தனை வருஷமாக திரும்ப நினச்சிட்டு அந்த லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கியிருக்கேன் தெரியுமா. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய குரோதி ஆண்டு இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எதெல்லாம் வாங்கியிருக்கோமா, இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேங்க அதையும் வாங்கிக்கலாமா, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வைங்க. ஏதோ முக்கியமாக இந்த வருஷத்தில் செஞ்ச சாதனைகள், நீங்கள் ஒரு சாதிச்சு ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க, அந்த அவார்டு அந்த அவார்டு டாலர் அது இருக்கா இல்லை, அந்த அவார்டுக்கான கப்பு தான் கொடுத்துருவோம், அதையும் கொண்டு வந்து வைங்க. விசுவாவசு இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நிறைய விஷயம் நமக்கு அட்ராக்ட் பண்ணுறது நம்ம தாராளமாக வைக்கலாமே, வைங்க. வச்சு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு சாமி ரூமில் வச்சுருங்க. நல்லா கவனிச்சுக்கோ, இதெல்லாம் சாமி ரூம் பூஜை ரூம் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்த வச்சுருங்க. எழுந்திரிச்சு வாஷ்ரூம்லாம் போயிட்டு பல்லாம் தேய்ச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எல்லாருக்குமே புது ட்ரெஸ் போடும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஜாலியாக சந்தோஷமாக. குழந்தைங்க மாதிரி நம்ம எல்லாருமே குழந்தைங்க தாங்க. எப்படிப்பட்டவங்களான்னு சொல்லி 70 வயசு ஆளுக்கும் ஒரு தாத்தா வந்து பாட்டி வந்து புது ட்ரெஸ் போட்டால் கண்ணாடி பண்ணி அடி பார்ப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, அடி பார்ப்பாங்க. புது ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் இருக்குது. எங்கள் ஊரில் எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க. நாங்கள் இந்த வருஷ பிறப்புலாம் என்னங்க புது ட்ரெஸ்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கான்ட்டு கேட்டால் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் இனிமேல் வாழ்க்கையை மாறப்போகிறது. இது ஊரில் இல்லைனா இது ஊரில் இருந்தால் மறுபடியும் செலிப்ரேட் பண்ணுங்கள், மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ புது ட்ரெஸ் வாங்கிவிடுங்க. ட்ரெஸ் வாங்கி அழகாக போட்டுட்டு சும்மா ஸ்டைலாக வந்து நின்று அப்படி சாமிக்கிட்ட நின்று மனசை சந்தோஷமாக பாருங்கள். கடவுளே இவ்வளோ சொத்து கொடுத்துருக்கப்பா, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கப்பா, இன்னும் அதிகமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கப்பா, ரொம்ப நன்றிப்பானே. உடம்புக்கு ஆரோக்கியமானது, பொருளாதாரம், அப்புறம் நிறைய விஷயம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வச்சு அதை பார்க்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நில்லுங்க. ஒன்றா பாருங்க. ஐயோப்பா பணம் சூப்பராக இருக்குல்ல, பணம் நிறைய நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம்ல. ட்ரெஸ்ஸு புதுசாக, இது ட்ரெஸ்ஸு தவிர வேறு புதுசாக இருக்குது அதையும் வச்சுருவோம். ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்குல்ல, வா கிரேட். நீங்களே உங்களை பாராட்டிப்போங்க. வெரி குட். போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறேன், இந்த வருஷத்தோட வர வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருப்பேன். அதற்காக நாங்கள் வருஷம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, போங்க போன வருஷத்துல இந்த வருஷம் கொஞ்சம் டவுன் தாங்க. பரவாயில்ல, டவுனை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ இருக்குல்ல, அது இருக்கிறத வச்சு அடுத்த டெவலப் பண்ணதுக்கு யோசிங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்தை இப்படி செலிப்ரேட் பண்ணுங்க. சிலர் பஞ்சாங்கம் படிப்பாங்க, பஞ்சாங்கம் படித்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவை, உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை, மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், எல்லாருக்குமே இதாக தேவைங்க. அதனால் இந்த வருஷம் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து அள்ளி தான் வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து வச்சு இதெல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, செழிப்பாக இருக்குன்னு உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் பதிய வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒரு நொடியுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு நொடியும் சிறப்பாகத்தான் மாறிக்கிட்டே இருக்குது, மாறும். சரி, இதெல்லாம் சூப்பருங்க, நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். அடுத்தது பசிக்கும்ல, பசிக்கிறது நிச்சயமாக ஸ்பெஷலாக செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? மாங்காய் ஒரு புளிப்பு சுவை, கிட்டத்தட்ட 6 சுவையும் சேர்ந்தது தாங்க இது. மாங்காய் மட்டும் இல்லைங்க, மாங்காய், வேப்பம்பூ, வெல்லம், இது 3மே சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சரி செய்வாங்க வீட்டில், எல்லார் வீட்லையும் செய்யணும். செஞ்சு அதை கொஞ்சமாக சாப்பிடுங்க. டிஃபன் நீங்கள் எதனாலும் சாப்பிடுங்க, சப்பாத்தி, பூரி, இல்லை இட்லி எதனாலும் செஞ்சு சாப்பிடுங்க. மாங்காய் பச்சரி சேர்த்து சாப்பிடுங்க. இது 2 தாத்பரியம். ஒன்று, அறுசுவை உணவு உடம்புக்கு ஆரோக்கியமாக கொடுக்கக்கூடியது, சரிங்களா? 2வது, வாழ்க்கையில் இனிப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும், தோற்பும் எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கைன்னு தத்துவமாக கொண்டு வரக்கூடியது இந்த உணவு. அப்போ இது 2மே இது ஒரு விஷயம் செய்கிறதுனால 2 தத்துவம் நமக்குள்ளே வந்து சேருகிறது. உடம்புக்கு ஆரோக்கியம், தத்துவமும் வந்து சேருகிறது. அப்போ நம்ம அக்செப்டன்ஸ் லெவல் உயர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும். சரிப்பா கஷ்டமாக தான் இருக்குது, சரி பரவாயில்ல, வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருக்க தான் செய்யும். வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன், எவ்வளோ பேர் ஆள் தெரியல, அந்த ஈகோவும் வராது. அதை டவுனும் ஆக வேண்டாம், ரொம்ப அப்படியே வேலையும் போக வேண்டாம். ஓகே சூப்பர்ப்பா, நல்லா இருக்கா, ஓகே பா இறைவான் எனக்கு இந்த சாதனையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. இறைவான் எனக்கு சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுக்கும் ரொம்ப நன்றிப்பா, நான் கற்றுக்கிறேன். சாதனையாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே பேலன்ஸாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மனசு பக்குவம் அடையும். அதற்காக தான் இந்த உணவு முறையும். ஸோ எல்லாமே சேர்த்து மொத்தமாக நம்ம வாழ்க்கையை இந்த வருடப்பிறப்பிலேருந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணி ஒரு நாளுமே ஒரு நொடியுமே செலிப்ரேட் பண்ணி வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.